தருமபுரியில் வேட்பாளரை அடிக்கவில்லை என்றும் தனது வேட்பாளரை அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் தனக்கு உரிமை உள்ளதாக சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 41 தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதில் தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர் பாண்டியனை தாக்கியதாக செய்திகள் வெளியானது பற்றி சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் பேசுகையில், தான் மைக்கை எடுப்பதற்கு தனது உதவியாளரை வேனுக்குள் அமுக்கிய போது அடித்தது போன்று காட்சி வெளியானதாகவும் தனது கட்சியினரை அடிப்பதற்கும் அணைப்பதற்கும் தனக்கு உரிமை உள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தருமபுரி தேமுதிக வேட்பாளர் பாண்டியன், தன்னை விஜயகாந்த் தாக்கவில்லை என்றும் தாக்கியதாக செய்தி வெளியிட்ட கலைஞர் மற்றும் சன் தொலைக்காட்சியை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். 29ஆம் தேதி அன்று கேப்டன் அவர்கள் தருமபுரிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். வந்து ஓட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருடைய மைக்கில் இருந்து பேட்டரி ஒன்று கலந்து கீழே விழுந்திருது. அந்த உதவியாளர் வந்து அந்த பேட்டரி எடுத்து மைக்கில் போடுறாங்க. போட்ட உடனே மறுபடியும் கலந்து கீழே விழுந்துருது. அந்த பேட்டரியை வந்து கேப்டன் அவர்கள் குமிஞ்சி எடுக்கிறாரு. எடுத்து அந்த மைக்கில் வந்து அந்த பேட்டரியை வச்சு டைட் பண்றாரு, கையில தட்டி. இது தட்டி டைட் பண்ணும்போது மற்ற இந்த எதிர்கட்சி டிவிகள் எல்லாம், மக்கள் டிவி, கலைஞர் டிவி, சன் டிவி, இவங்க எல்லாம் இத வந்து வேட்பாளர் அடிக்கிறதா ஒரு பொய் புகார் பண்ணிட்டு இருக்காங்க டிவில. இவர்கள் வந்து தோல்வியின் பயம் காரணமாக இது போன்ற பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கவே இல்லை. இந்த கலைஞர் டிவிக்கும் சன் டிவிக்கும் இது ஒன்றும் புதுசு இல்ல. கலைஞரை அரெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ என்னை கொல்றாங்களே, ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை கொல்றாங்கன்னு சொல்லி சும்மாவே வந்து இந்த வதந்தியை கிளப்பணுவாங்க. இது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. பாத்தீங்கன்னா கேப்டன் அடிக்கிற வேட்பாளர் பாத்தீங்கன்னாக்க அவர் தலையெல்லாம் சொட்டை இருக்கும், ஆனா எனக்கு முடி நிறைய இருக்கு. அதே போல நான் வந்து கழுத்துல கட்சி மப்ளர் போட்டிருப்பேன் தோல்ல, அதுல இல்ல. இது சும்மாவே ஒரு கிராபிக்ஸ் பண்ணி வேணும்னு தலைவர் பேரை கெடுக்கிறதுக்காக இது போன்ற செயல்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதை வந்து நான் வந்து கலைஞர் டிவியும் மக்கள் டிவியும் சன் டிவியும் வந்து வன்மையா கண்டிக்கிறேன்.